இப்பொழுது கர்த்தருடைய நாம மகிமைக்காக இந்த தேவ செய்திக்குள்ளாக போகலாம். 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்து கொள்ளலாம். நமக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் சாமுவேலில் அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி இருக்கிறாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி பவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அப்புறம் அவர் அபிஷேகத்தை இழந்தவராய் தாவீது ராஜாவை துரத்தி ஓடினவராய் நாம் பார்க்குறோம். ஆனால் அந்த 2வது சாமுவேல் முதல் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, சவுல் மரித்து போகிறார். ஸோ தாவீதினுடைய ராஜ்யம் ஸ்திரப்படுகிறது. அப்புறம் கர்த்தர் அவருக்கு ஒரு வாக்குத்தத்தத்தையும் கொடுக்குறாரு, உன் சந்ததி, அதாவது உன் வீடு என்றென்றும் நிலை பெற்றிருக்கும் என்று சொல்லி. ஸோ அப்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்ன நடக்குது அப்படின்னாக்க, இந்த 10ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது இங்கே முதல் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அதன் பின்பு அம்மோன் புத்திரரின் ராஜா மரித்து போனான், அவன் குமாரனாகிய ஆனூன் அவன் பட்டத்திற்கு ராஜாவானான். ஸோ அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், அவர் ஒரு புதிய ராஜா வர்றாரு. 2வது வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, அப்பொழுது தாவீது ஆனூனின் தகப்பனாகிய நாகாஸ் எனக்கு தயை செய்தது போல அவன் குமாரனாகிய இவனுக்கு நான் தயை செய்வேன் என்று சொல்லி அவன் தகப்பனுக்காக அவனுக்கு ஆறுதல் சொல்ல தன் ஊழியக்காரரை அனுப்பினான். தாவீதின் ஊழியக்காரர் அம்மோன் புத்திரரின் தேசத்தில் வந்தபோது அங்கே என்ன நடக்குதுன்னா, தாவீது ஒரு நல்லெண்ணத்தோடு, நம்ம வேதத்தில் எங்கே பார்த்தாலுமே அம்மோன் புத்திரர் தாவீதுக்கு எந்த விதத்திலும் ஒரு நன்மையை செய்தவர்களாக இருந்தது இல்லை. ஆனாலும் தாவீது அந்த தகப்பனை அறிந்ததின் நிமித்தமாக அவர் என்ன செய்கிறாரு, நான் போய் அவனுடைய மகனுக்கு ஆறுதல் சொல்லும்படியாய் என் ஆட்களை அனுப்புவேன் என்று சொல்லி ஒரு நல்லெண்ணத்தோடு அவர் செய்கிறார். நம்ம அடுத்த வசனத்தை பார்த்தோம் அப்படின்னாக்க, அம்மோன் புத்திரரின் பிரபுக்கள் தங்கள் ஆண்டவனாகிய ஆனூனை பார்த்து, தாவீது ஆறுதல் சொல்லுகிறவர்களை உம்மிடத்தில் அனுப்பினது உம்முடைய தகப்பனை கனம் பண்ணுகிறதாய் உமக்கு தோன்றுகிறதோ? இந்த பட்டணத்தை ஆராய்ந்து உளவு பார்த்து அதை கவிழ்த்து போட அல்லவோ தாவீது தன் ஊழியக்காரரை உம்மிடத்திற்கு அனுப்பினான் என்றார்கள். இங்கே தாவீது நினைத்தது ஒன்று, ஆனால் அவன் அதை செயல்படுத்திய போது நடந்தது என்ன? ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணம். நம்மளுடைய வாழ்க்கையில் இங்கே நம்ம அநேக பேர் அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். நம்ம பிறருக்கு போய் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நல்லெண்ணத்தோடு நாம் போய் நிற்கும் பொழுது அவர்கள் நம்மளை எந்த விதத்தில் நடத்தி இருக்கிறார்கள். இங்கே பாருங்க, இங்கே தாவீது ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் போகிறாரு. ஆனால் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, எதிர்மறையான ஒரு எண்ணம் கொண்டவர்களாய் இருந்தார்கள். அப்போ அடுத்த வசனத்தை நம்ம பார்த்தோன்னா, அப்பொழுது ஆனூன் தாவீதின் ஊழியக்காரரை பிடித்து அவர்களுடைய ஒரு பக்கத்து தாடியை சிரைத்து அவர்களுடைய வஸ்திரங்களை பாதியை கத்தரித்து போட்டு அவர்களை அனுப்பிவிட்டான். ஸோ அப்போது நம்ம நிறைய நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையின் சூழலில் நாம் இந்த காரியங்களை பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் நன்மை செய்ய போய் தீமையை சுமந்தவர்களாய் நிறைய முறை திரும்பி வந்திருக்கலாம். ஸோ இங்கே ஒரு அவமானம், தாவீதினுடைய எண்ணம் ஒரு நல்லெண்ணமாக இருந்தது. ஆனால் இங்கே அவர்கள் செய்தது என்னன்னா, ஒரு அவமானத்தை கொடுத்து அனுப்பிவிடுகிறார்கள். 5ஆம் வசனம், அது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜா அந்த மனுஷர் மிகவும் வெட்கப்பட்டபடியினால் அவர்களுக்கு எதிராக ஆட்களை அனுப்பி, உங்கள் தாடி வளரும் மட்டும் நீங்கள் எரிகோவில் இருந்து பிற்பாடு வாருங்கள் என்று சொல்ல சொன்னான். ஸோ இது ரொம்ப ஒரு கீயான ஒரு வசனம். என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு அவமானம்னு வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு நான் போய் ஒரு வார்த்தைக்கு நான் திருப்பி 10 வார்த்தை நான் சொல்லிட்டு வந்தால் தான் அது சரியாகும். என்னையே அவங்க இப்படி பேசிட்டாங்க. நம்ம எவ்வளோ பெரிய ஊழியக்காரராக இருக்கலாம், பல நேரம்
பல காரியங்கள் செய்கிறவர்களாய், கர்த்தருக்கென்று ஓடுகிறவர்களாய் கூட நாம் இருக்கலாம். ஆனால் நாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னாக்க, we immediately react. என்னை எப்படி அவங்க அப்படி சொல்ல முடியும் என்று சொல்லி. ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம், தாவீது என்ன சொல்கிறாரு, நீங்கள் எரிகோவில் இருந்து பிற்பாடு வாருங்கள் என்று சொல்ல சொன்னான். அந்த காத்திருக்கிறது, அதாவது the Lord says vengeance is mine, பழி வாங்குவது என்னுடையது என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம யாருமே அதில் போய் தலையிட வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் கரங்களில் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் அதை செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறார். அப்போது இந்த ஏசாயா 40:31 வாசிக்கலாமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அப்போ நம்ம காத்திருப்பது என்பது மிக மிக அவசியம். நமக்கு ஒரு காரியம் சொல்லப்படலாம், இல்லை ஒரு காரியத்தை நாம் கேட்கலாம். அது எப்படி அவங்க என்னை இப்படி சொல்ல முடியும், இது எப்படி என்னை பார்த்து இவர்கள் இதை செய்யலாமா என்று சொல்லி நாம் உடனே ரியாக்ட் செய்யாதபடி நாம் காத்திருப்போமே. ஆனால் ஒரு கழுகை போல பலன் அடைந்து நாம் என்ன பண்ணுகிறவர்களாயிருப்போம், செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்பது இது சத்தியம். அடுத்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வெறும் அம்மோன் மட்டும்தான் ஒரு எதிரி. தாவீது போறாரு, கம்ஃபர்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆட்களை அனுப்புகிறார். ஆனால் அவர்கள் அதை தவறாக எடுத்துக்கொண்டு அவருக்கு என்ன பண்ணுறாங்க, அவமானத்தை கொடுத்து அனுப்பி விடுகிறார்கள். ஸோ இப்போ இந்த 6ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, அம்மோன் புத்திரர் தாங்கள் தாவீதுக்கு அருவருப்பானதை கண்டபோது ஸ்தானாதிபதிகளை அனுப்பி பெத்ரேகோப் தேசத்துக்கு சீரியரிலும் சோபாவில் இருக்கிற சிரியரிலும் 20,000 காலாட்களையும் மக்கா தேசத்து ராஜாவினிடத்தில் 1000 பேரையும் இஷ்டோப்பில் இருக்கிற 12,000 பேரையும் கூலிப்படையாக அழைப்பித்தார்கள். இங்கே தாவீது ராஜா ஒரு 5-6 பேரை அனுப்புகிறாரு துக்கம் விசாரிக்க. வேற எதுக்குமே அவர் அனுப்பலை. ஆனால் அவங்க அவமானப்படுத்திட்டு அனுப்புன உடனே அவங்களுக்கு என்ன ஆச்சு, ஒரு பயம். ஸோ நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்கென்று காத்திருந்து அமர்ந்திருக்கும் பொழுது இத்தனை விதமாக நமக்கு எதிராய் நிற்பவர்கள் எத்தனை பேர் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பாருங்க. இத்தனை பேரை கூட்டிட்டு வந்தாலும் நாம் என்ன பண்ணப்படுவதில்லை, தோற்று போவது இல்லை. இவங்க யாரு, சீரும் எதிரிகள். இத்தனை பேரை போய் அவங்க கூட்டிட்டு வர்றாங்க. அடுத்தது, அதை தாவீது கேள்விப்பட்ட போது யோவாபையும் பராக்கிரமசாலிகளாகிய சமஸ்த இராணுவத்தையும் அனுப்பினான். ஸோ அப்போ இந்த 7ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், எதிரிகளை எதிர்க்கும் தேவ திட்டம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், we need to ask the Lord. கர்த்தரிடத்தில் கேட்கணும், கர்த்தாவே இவங்க என்னை பார்த்து இந்த விதமாக பேசுகிறார்கள், எனக்கு இந்த விதமான காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் நினைக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக காரியங்களை செய்யும்படி ஆலோசனையை கொடுத்து செயல்படுத்தும் திறனையும் கொடுத்து என்ன பண்ணுறார், கர்த்தர் நம்மளை நடத்துவிக்கிற தேவனாயிருக்கிறார். இங்கே தாவீது கேள்விப்பட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு, இராணுவத்தை அனுப்புகிறார். அம்மோன் புத்திரர் புறப்பட்டு ஒலிமுக வாசல் அண்டையில் போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். வாசல் அண்டை நிற்கிறாங்க. ஆனாலும் சோபாவிலும் ரேகோபிலும் இருந்து வந்த சீரியரும் இஷ்டோப்பிலும் மாக்காவிலும் இருந்து வந்த மனுஷரும் வெளியிலே பிரத்யேகமாய் இருந்தார்கள். ஸோ அப்போது வீட்டுக்கு வெளியே வாசலுக்கு போனால் அங்கே என்ன, ஒரு எதிரி. வாசலை தாண்டி கொஞ்சம் வெளியே போனால் என்ன, இன்னொரு பெரிய கூட்டம். ஸோ இந்த மாதிரி இது எதனால் வந்தது, துக்கம் விசாரிக்கும்படியாய், எந்தவித தீங்கும் செய்ய நினைக்காதபடி, ஒரு அனுசரணையான ஒரு காரியத்தை செய்யும்படி தாவீது ராஜா அனுப்புறாரு. இங்கே என்ன ஆகுது, வாசலில் எதிரி, வெளியில் எதிரி.
அப்போ இங்கே யோவாபோ இராணுவங்களின் படைமுகம் தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை காண்கையில் அவன் இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா இராணுவங்களிலும் ஒரு பங்கை பிரித்தெடுத்து அதை சீரியருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தி மற்ற ஜனத்தை அம்மோன் புத்திரருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தும்படி தன் சகோதரனாகிய அபிசாயின் இடத்தில் ஒப்புவித்து. சரி, இப்போ இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க, இது எதிர்த்து நிற்கும் எதிரி. ஆனால் நாம் தனித்தவர்களா? நம்மளோடு இருப்பது யார்? நம்ம எலியா பார்க்குறோம், அந்த ரதத்தை கண்கள், அவருடைய வேலையாளின் கண்களை திறந்த பொழுது அங்கே எத்தனை தூதர்கள் நின்றார்கள். ஸோ அப்போ நம்ம வி ஆர் நாட் அலோன். இப்போ நம்ம ஒருவேளை நன்மை செய்து இந்த நாளில் ஒரு வேதனையை அனுபவித்து கொண்டு இருப்பவர்களாய் நாம் இருப்போமே, ஆனால் இந்த நாளில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்றால், சபை கூடுதல், ஒருவருக்கு ஒருவர் துணை நின்று ஜெபித்தல். இங்கே நம்ம பார்க்குறோம், எதிர்த்து வந்த அத்தனை பேருக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க, எதிர்த்து ப்ரேயர் பார்ட்னர்ஸ் அண்ட் காட் ஃபியரிங் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி எல்லாரும் இருக்கிறாங்க. ஸோ நான் ஒரு நாள் கீழ்பாக் மோட்சம் தேட்டர் பக்கத்தில் வசித்தவர்களாக இருந்தோம். அப்போ நாங்கள் அங்கேருந்து இருந்தப்போ நான் அன்றைக்கி ஒரு நாள் நான் நினச்சிட்டே வந்தேன், சாமி திஸ் இஸ் த எண்ட். நான் நடு ரோட்டில் நடந்து போவேன், நீங்கள் ஏதோ ஒரு வாகனம், இட் ஷுட் பி அ பிக் வெஹிக்கிள், அது என்னை அடிச்சிடணும். ஆனால் எனக்கு கை கால்லாம் உடஞ்சி என்னை நீங்கள் அப்படி விட்டுறக்கூடாது, அந்த இடத்துல நான் மறித்திடணும், எனக்கு ஒரு வெஹிக்கிளை நீங்கள் அனுப்பி. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், ரோட்டின் ஓரத்தில் நடவாதபடி நல்ல நடுவில் நான் பாட்டுக்கு அப்படியே நடந்து போயிட்டுருக்கிறேன். பட் ஆனால் ஒரு பஸ்ஸோ ஒரு லாரியோ எதுவுமே வரல. பட் ஆல் ஆஃப் அ சடன் அப்படி திரும்புகிறேன், ஒரு ஆட்டோ. திஸ் வாஸ் இன் த 90s, சரியா? இட் ஷுட் பி 94, 93, 94 இருக்கும். ஸோ அப்போ நான் அந்த ஆட்டோவை பார்க்குறேன், அந்த ஆட்டோ எனக்கு முன்னால் வருது. அந்த ஆட்டோ எனக்கு முன்னால் போகுது. ஐ சி, அதில் நான் ஒரு வசனத்தை பார்க்குறேன். இட் வாஸ் இன் இங்கிலீஷ், லவ் டஸ் நாட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் இன் ரிட்டர்ன். ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் வண்டரிங், ஏன்னா அந்த நாட்களில் நம்ம ஆட்டோக்களில் தமிழ் வசனத்தை பார்ப்பதே அரிது. ஆனால் நான் பார்த்தது அங்கே என்ன அப்படின்னாக்க, இட் வாஸ் அன் இங்கிலீஷ் வேர்ஸ், லவ் டஸ் நாட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் இன் ரிட்டர்ன். அப்போ நான் நினச்சேன், ஐ லவ் மை லார்ட், நான் எதுக்காக எல்லாவற்றையும் எதிர்பார்த்தவளாய் நான் கடந்து செல்ல வேண்டும்? நான் அந்த ஆட்டோவையே அப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன். அது அந்த பக்கம் போய் ஐ தாட் தட் இட் வில் டேர்ன் டுவர்ட்ஸ் அபிராமி தியேட்டர். பட் ஆனால் அது அப்படி டிஸப்பியர்ட். ஸோ அப்போது நம்மோடு இருப்பது யார்? நம்ம ஒருவேளை ஒரு சோர்ந்த நிலையில், என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில், ஒருவேளை அது பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம், அல்லது நம்மளுடைய சொந்த வாழ்க்கையின் காரியமாக இருக்கலாம், ஊழியத்தின் காரியமாக இருக்கலாம், சொத்தின் காரியமாக இருக்கலாம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. ஏன்னா இங்கே நம்ம பார்க்குறோம், அவர்கள் வெளியில் வந்தால் வாசலில் எனிமி, கொஞ்ச தூரம் போனால் அங்கேயும் எனிமி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இங்கே யோவாப் என்ன சொல்கிறாரு, அவர் எல்லாரையும் கூடி இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி he plans things. கர்த்தர் நமக்காக, ஒருவேளை சோர்ந்து போய் அவ்வளோ முடியாத ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலையில் கூட நம்ம இன்னைக்கு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லும் காரியம் என்னவென்றால், அவர் நிச்சயமாக நமக்கு காரியங்களை சீர்படுத்தி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த 11ஆம் வசனத்தை பார்க்கலாம். ஸோ அப்போ நம்ம அப்படி யாருக்காவது தோள் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோமா? இல்லை நமக்கு தோள் கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்களா? அப்படி இருந்தால் we will be able to survive. ஏன்னா நம்ம பிறருக்கு தோள் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ஒரு சின்ன கதை சொல்ல விருப்பப்படுறேன். ஒரு தாத்தா, பாட்டியும் பேரனும் அவங்க தாத்தாவுடைய
கிரேவ்யார்ட், அவர் இறந்து போறாரு, அவங்கள புதைக்கிறதுக்காக போறாங்க. இந்த தாத்தா எப்பொழுதுமே அந்த பேரனை பார்த்து கேட்கும் காரியம் என்னன்னா, வாட் இஸ் த பெஸ்ட் பார்ட் இன் யுவர் பாடி? சின்ன குழந்தையா இருக்கிறப்போ அவன் சொல்லியிருக்கிறான், இட் இஸ் டு see. அவனுக்கு அப்போ தான் வீட்டை விட்டு 1.5 வயசு 2 வயசில் தான் பிள்ளைய எல்லா பக்கமும் வெளியில் கூட்டிகிட்டு போவாங்கல்ல. அப்போ அவன் சொல்லியிருக்கான், என் கண்களால் நான் எல்லாவற்றையும் பார்க்குறேன், என் கண்கள் தான் ரொம்ப உன்னதமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அவன்கிட்ட கேட்டப்போ அவன் he started to eat. நல்ல விதவிதமாய் சாப்பிடுவதற்கு சுவைப்பதற்கு அறிந்தது நிமித்தமாக அவன் சொல்லியிருக்கிறான், இட் இஸ் மை டேஸ்ட் பட் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இந்த உணவை உட்கொள்ளுவது தான் சிறந்த இந்த நாவு தான் நமக்கு அப்படி நல்ல ஒரு இதை கொடுக்கிறது என்று சொல்லியிருக்கிறான். திருப்பி கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அவன்கிட்ட கேட்டப்போ அவன் சொல்லியிருக்கிறான், என்னுடைய கைகள், பிகாஸ் வித் மை ஹேண்ட்ஸ் ஐ கேன் டூ எவ்ரிதிங், எதை எடுக்கலாம் வைக்கலாம், ஸோ என்னோட கை தான் என்னுடைய ஒரு உன்னதமான ஒரு பார்ட் ஆஃப் மை பாடி அப்படி சொல்லியிருக்கிறான். அடுத்தது கொஞ்ச நாள் கழித்து அவன்கிட்ட கேட்டப்போ அவன் சொல்லியிருக்கிறான், இட்ஸ் மை லெக்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டப்போ அவன் சொல்கிறாக்கா, நான் எங்கே வேணாலும் நடந்து நான் போகலாம், ஐ கேன் கோ வேர் எவர் ஐ வாண்ட், என் கால் இல்லாட்டி என்னால் அப்படி போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இந்த தாத்தா அவர் மரித்து போனார். அப்போ இவன் அவங்க பாட்டிகிட்ட கேட்குறான், வாட் இஸ் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் பாடி அப்படின்னு கேட்குறான். அப்போ அவங்க பாட்டி சொல்கிறாங்க, உன் தாத்தா யார் வந்தாலும் தன்னுடைய ஷோல்டர்ஸ், he gave his shoulders for people to cry, he gave his shoulders for comfort. வருகிற ஒவ்வொருவருக்கும் அதை ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கறதுக்காக. அப்போ அவன் யோசிச்சிருக்கிறான், ஸோ ஐ நீட் டு பி அ பர்சன் who needs to give comfort. I need to be a person who need to support people. என்னிடத்தில் அழுகிறவர்களுக்கு என் தோளில் அவர்கள் சாய்ந்து கண்ணீர் சிந்துவதற்கு நான் என் தோளை கொடுப்பேன் என்று சொல்லி அவன் அந்த நாளில் this is a very, I don't know whether it's an imagination or something, but this is அதே மாதிரி நமக்கென்று இன்னைக்கு உங்களுக்கு, if you don't have a spiritual partner, ப்ளீஸ் ஒருவரை உங்களுக்கு ஒரு மென்டரா, ஒரு ஆலோசகரா, அவர்களிடத்தில் போய் நாம் கேட்கும் காரியங்கள் சரியாய் அமையும்படியாக உள்ள ஒரு மென்டரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது நம் சபையின் போதகராக இருக்கலாம். நோ ஐ எம் டு மை செல்ஃப், நான் எனக்கு என்னுடையதை தான் நான் பார்த்துப்பேன், ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் மை பர்சனல் திங்ஸ் வித் எவ்ரிபடி அப்படின்னு சொல்லுகிறவர்களா இருக்கலாம். ஆனால் we need someone who needs to guide us. நான் நிச்சயமாக சொல்லுவேன், நான் வெளிநாட்டில் இருந்தப்போ கூட எனக்கு ஒரு காரியம், சிறிய காரியமாக இருந்தாலும், இன் தோஸ் டேஸ் நோ ஃபோன்ஸ், நத்திங், இட் வாஸ் ஒன்லி இமெயில்ஸ். நான் ஃபஸ்ட் இமெயில் அனுப்புறது ராணிகாவுக்கு தான். ஸோ ராணிகா பார்த்துட்டு இது இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி அனுப்புவாங்க. இன்று வரை அவர்கள் தோள் கொடுக்கிறவர்களாய் எனக்கு மாத்திரம் அல்ல, அநேகருக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் we can vouch for that. அக்கா தன்னுடைய தோள்களை கொடுத்து ஒவ்வொருவரையும் கம்ஃபர்ட் பண்ணி வழி நடத்துகிற ஒரு தேவ மகளாய் அவர்கள் இருக்கிறார்கள். நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ யோவாப் வாஸ் ஆஸ்கிங், நான் அங்கே போனால் நீங்கள் எனக்கு இங்கே ஹெல்ப் பண்ணுங்க, நான் இந்த பக்கம் மிஞ்சி போனால் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று. இதுதான் மிக முக்கியமான ஒரு வசனம், 12ஆம் வசனம். தைரியமாயிரு, நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம், கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். Can our God do anything bad? நாம் அவரை பார்த்து அவரை பிடித்து அவரை சார்ந்து நாம் நிற்கும் பொழுது கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். And that is the promise the Lord is giving to each one of us today. நம்ம எந்த சூழ்நிலையில வேணாலும் இருக்கலாம்,
என் பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லை, என் சொத்தின் காரியமாக நான் உடைந்து போயிருக்கிறேன், என்னிடத்தில் எவ்வளவு வருமானம் வந்தாலும் ஒன்றும் நிற்பது இல்லை என்று சொல்லி, இது எனக்கு நான் நிற்கதியாய் நிற்கிறேன் என்று சொன்னவர்களாய் கூட நாம் இருக்கலாம். ஆனால் இன்று கர்த்தர் சொல்லும் காரியம், கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். So the Lord will do great and wonderful things in each one of our lives. அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கலாம், 13ஆம் வசனத்தை. யோவாபும் அவனோடு இருந்த ஜனமும் சீரியர்கள் யுத்தம் பண்ண கிட்டினார்கள், அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ஸோ இப்போ ஒருவேளை சத்ருவானவன் சூழ்ந்து, அது it could be a disease, it could be a financial crisis, it could be a jobless situation or whatever it may be. ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னாக்க, அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ஸோ வெளியில் இருப்பவர்கள், வாசலில் இருப்பவர்கள், வெளியில் இருப்பவர்கள் எப்படி முறிந்து ஓடினார்கள். அடுத்த வசனம் அதுவும் அதே போல தான். சீரியர் முறிந்தோடுகிறதை அம்மோன் புத்திரர் கண்டபோது அவர்களும் அபிசாய்க்கு முன்பாக முறிந்தோடி பட்டணத்திற்குள் புகுந்தார்கள். அப்பொழுது யோவாப் அம்மோன் புத்திரரை விட்டு திரும்பி எருசலேமுக்கு வந்தான். எருசலேம் என்ன? தேவனுடைய வீடு. ஸோ he was able to come back. அடுத்தது நம்ம பார்க்குறோம், இப்போ இவங்க there is விக்ட்ரின்னு நம்ம சொல்ல முடியாது, ஒரு முன்னேற்றம் யோவாபுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த அம்மோன் புத்திரர்கள் என்ன பண்ணுறாங்க? பயந்து ஓடி போகிறார்கள். ஆனால் அந்த 16, 15, 16, 17 நம்ம வாசித்தோம் என்றால், தாங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டதை சீரியர் கண்டபோது ஒருமிக்க கூடினார்கள். ஆதாரேசர் நதிக்கு அப்பால் இருந்து சீரியரையும் அழைத்தனுப்பினான். அவர்கள் ஏலாமுக்கு வந்தார்கள். ஆதோரேசருடைய படைத்தலைவனாகிய சோபாக் அவர்களுக்கு முன்னாலே சென்றான். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? they are changing their strategy. ஒருவேளை எஸ், எனக்கு ஒரு டெம்பரரி விக்டரி கிடைக்குது, பட் அகேன் அண்ட் அகேன் திரும்ப 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 இப்படி ஏதோ ஒரு சத்ருவினுடைய காரியம் மீண்டும் மீண்டும் வருகிறது என்று சொல்லுகிறோமா? இங்கே பாருங்க, அவன் என்ன பண்ணுறான்? திரும்பி வந்தார்கள். அடுத்தது, அது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் இஸ்ரவேல் எல்லாம் கூட்டிக் கொண்டு யோர்தானை கடந்து ஏலாமுக்கு போனான். சீரியர் தாவீதுக்கு எதிராக இராணுவங்களை அணிவகுத்து நின்றார்கள். அவனோடு யுத்தம் பண்ணுகிற போது சீரியர் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். தாவீது சீரியரில் 700 இரத வீரரையும் 40,000 குதிரை வீரரையும் கொன்று அவர்களுடைய படைத்தலைவனாகிய சோபாகையும் சாகும்படி வெட்டி போட்டான். இதுவரை நம்ம எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ காரியங்களை எதிர்த்து நிற்கிறவர்களாய் நாம் நிற்கலாம். ஆனால் இன்று இங்கே என்ன ஆகுது அப்படின்னாக்க, முறிந்தோடினார்கள். சீரியர் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். தாவீது சீரியரில் 700 இரத வீரரையும் 40,000 குதிரை வீரரையும் கொன்று அவர்களுடைய படைத்தலைவனாகிய சோபாகையும் சாகும்படி வெட்டி போட்டான். ஸோ அப்போ என்ன? வாட் ஹேஸ் ஹேப்பன் டு த எனிமி? ஸோ அப்போ நம்ம நிற்கும் பொழுது ஒரு புதிய அணுகுமுறை கர்த்தரிடத்தில் நம்ம கேட்கலாம். லார்ட், ஐ எம் ஹேவிங் அ டெம்பரரி ரிலீஃப். எஸ், நான் ஜெபிக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், எனக்கு ஒரு டெம்பரரி ரிலீஃப் கிடைக்குது. அப்படியே நான் போகிறேன், திரும்பி என்ன ஆகுது? அது இன்னும் பிரம்மாண்டமாக எதிர்த்து வருகிறதாய் நிற்கிறது. நான் என்ன பண்ணுறதுன்னு நம்ம கேட்கலாம். கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த 19ஆம் வசனத்தை நம்ம பார்ப்போம். அப்பொழுது ஆதாரேசரை சேவிக்கிற சகல ராஜாக்களும் தாங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டதை கண்டு
இஸ்ரவேலரோடு சமாதானம் பண்ணி அவர்களை சேவித்தார்கள். அப்புறம் அம்மோன் புத்திரருக்கு உதவி செய்ய சீரியர் பயப்பட்டார்கள். ஸோ அப்போ இப்போ நம்ம இதில் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்க, it is not just an individual. There are so many people joined together and they do different kind of things against us, against the children of God. இதை நாம் பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம். நமக்கு ரோமர் 8:31 நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஸோ இதை நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில் ஒரு like a confession, we can continuously do it. If God be for us, who can be against us? Ana God be for us. கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறாரா? கர்த்தர் எப்போ நம்ம பட்சத்தில் இருப்பார்? when we obey, when we love him, and when we are all out sold for Jesus. நம்ம எத்தனை காரியத்தை நம்ம பண்ணி அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை பண்ணி நாம் செய்கிறவர்களாக இருந்து கொண்டு இந்த வசனத்தை நாம் சொன்னோமே என்றால் அது சரியாக இருக்குமா? இது நாம் சிந்திக்க வேண்டிய காரியம். each one of us, we need to think, I need to think. கர்த்தருக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறாரா? I need to think. ஸோ அது தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? பட்சத்தில் இருந்தால் நம்ம இந்த வசனத்தை சொல்லி என்ன வேணாலும் காரியத்தை பண்ணலாங்கிறது இட் இஸ் நாட் ரைட். நம் மீண்டும் 2 சாமுவேல் 10:12 வாசிக்கலாமா? தைரியமாயிரு, நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றார். இதில் நான் இதை நான் மெடிடேட் பண்ணிட்டு இருந்தப்போ, தைரியமாயிரு, நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம். We are just waiting for an election, right? 2026 we are going to face an election. கர்த்தர் சொல்றாரு தைரியமாயிரு. We don't have to be afraid. We need to be bold. We need to be strong. கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றார். So God will do something great. அவருடைய பார்வைக்கு நலமானதை கர்த்தர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஸோ இப்போ நம்ம மல்கியா 4:1-2 வசனத்துக்கு வாசிப்போமா? இதோ சூளை போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்கள் சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் குப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதில் செட்டிகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல் வளர்ந்தீர்கள். இப்போ நம்ம பார்த்தோம், தாவீது ராஜா ஒரு கம்ஃபர்ட் கொடுப்பதற்காக ஆட்களை அம்மோன் புத்திரரிடத்தில் அனுப்பினார். அவர் வேற எந்த காரியமுமே அவங்களுக்கு செய்யலை. பட் they were humiliated. அது ஒரு பெரிய போராய் வந்து நம்ம யாருக்கு நன்மை செய்ய போய் ஒரு வித்தியாசமான காரியத்தை பெற்றவர்களாய் நாம் இந்த நாளில் நிற்கிறோமா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாக இட்ஸ் கம்மிங் டு an end. வாசலில் வெளியில் இருக்கும் எதிரிகள் ஓடும்படியாக கர்த்தர் ஒரு விசேஷித்த காரியத்தை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் பொறாமையின் நிமித்தமாக
நம்மை பகைக்கிறவர்கள் இருக்கிறார்களா? அக்கிரம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். துரும்புனா என்ன? இட்ஸ் ஜஸ்ட் டஸ்ட். துரும்புனா என்ன? ஒன்றுமே ஒரு இதுவுமே இல்லாத, ஒன்றுக்குமே இல்லாத. அப்போது அக்கிரம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். There will not be any reminiscence of the enemy. எந்த ஒரு சின்ன அவன் விட்டு போன காரியங்கள் எதுவும் கூட என்ன பண்ணாது, நம்மிடத்தில் இருக்காது. அடுத்தது, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். So that is the promise the Lord is giving. இன்று உங்களுக்கு விரோதமாக ஒருவேளை சூனியம் இருக்கலாம், இருளின் ஆதிக்கம் இருக்கலாம், மந்திரவாதியின் ஆவிகள் இருக்கலாம். ஆனால் அது நிச்சயமாக ஒரு முடிவுக்கு வருகிறது. Because God is going to do something so amazing that is so pleasing to Him. அவருக்கு பிரியமானதை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஸோ இந்த நாளில் நாம் கர்த்தரிடத்தில் கேட்பது, அவர் பட்சத்தில் நாம் இருந்தால் இதை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் பட்சத்தில் இல்லாத பட்சத்தில் நாம் இந்த காரியங்கள் எனக்கு நடக்கும் நடக்கும் என்று நாம் சொல்லுவோமே, ஆனால் ஐம் சாரி, ஆனால் தேவன் நம்மிடத்தில் கேட்பது என்ன அப்படின்னா, எங்களை பரிசுத்தப்படுத்தி நியாயம் செய்யும். ஸோ 2026 எங்களை பரிசுத்தப்படுத்தி நியாயம் செய்யும். ஒருவேளை ஏதோ ஒரு குழிக்குள்ள, ஒரு சகதிக்குள்ள மாட்டிக்கொண்டு இருக்கிறோமா, நமக்கே தெரியாமல் நம்முடைய கால்கள் அதில் சிக்கி கொண்டு இருக்கிறதா, இந்த நாளில் நாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாம். தேவனே, I just want to turn back. I want 26 to be so amazing with your presence. நாம் வாசித்த அந்த 2 சாமுவேல் 10:12 மீண்டும் வாசிக்கலாமா? தைரியமாயிரு, நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றார். கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வாராக. Are you willing to give 2026 to the Lord so that He could do great and mighty things for you? நலமானதை செய்யும்படியாக. நாம் நம்ம கைகளில் எல்லாத்தையும் வச்சிருக்க வேண்டாம். We would just give it to the Lord. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்கள் பரம தந்தையே, Lord, you are so amazing, Lord Jesus. உம்மை போல் ஒரு தேவன் கிடையாது அப்பா. You are beyond description, Lord Jesus. எங்களை நாங்கள் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு சுவாமி. But for God, where would we have been? தேவன் எங்களிடத்தில் இல்லை என்றால் நாங்கள் எங்கே என்ன ஆகியிருப்போம் ராஜா. நீர் உம்முடைய பிரசன்னத்தினால், உம்முடைய அபிஷேகத்தினால், உம்முடைய அன்பினால் எங்களை நிலை நிற்க வைத்திருக்கிறீர். We give all the glory to you, Lord Jesus. உம் பார்வைக்கு நலமானதை செய்ய காத்திருக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. We give our children, we give our family, our spouses, our positions, our possessions, everything into your precious hands, Lord Jesus. Mighty Father, apart from you we have nothing. Apart from you we are nothing. And apart from you we can do nothing. எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ராஜா. We give all the glory to you, Lord Jesus. இப்பொழுது கர்த்தாவே, இந்த 2025ல நீங்க எங்களுக்கு பாராட்டிய எல்லா நன்மைகளுக்காக, எல்லா கிருபைகளுக்காக,
எல்லா அதிசயங்களுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. அப்பா, நீர் எத்தனை நல்லவர் சுவாமி. எங்க ஒவ்வொருவருக்கும் தெரியும் கர்த்தாவே, இந்த 2025ல உம்முடைய பிரசனம் எப்படி எங்களோடு இருந்து எங்களை இந்த 27ஆம் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி கொண்டு வந்து நிறுத்தி இருப்பது உம்முடைய பரிபூர்ண கிருபை அல்லவா ராஜா. We give all the glory to you, Daddy. அப்பா பிதாவே, இந்த வருகிற 26 நாங்க உம்முடைய கரத்துல தர்றோம்ப்பா. நீங்க உமக்கு நலமானதை செய்வேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. நீர் சொன்னதை செய்கிற தேவன், நீர் வாக்கு மாறாத நல்ல தகப்பன் அல்லவா. நாங்கள் உம் பட்சத்தில் நிற்கும்படியாய் இப்பொழுது இந்த நேரத்துல கர்த்தாவே, நாங்க ஒருமனப்பட்ட இருதயத்தோடு கர்த்தாவே ராணிகாவை உம்முடைய கருத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். மகளுடைய பட்சத்தில் நீர் நின்று மகளை விடுதலை ஆக்கி சுகத்தோடு இந்த இடத்திற்கு நீர் கொண்டு வாரும் ராஜா. அருமையான நல்ல தகப்பனே, நீர் பாராட்டி வருகிற எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா கிருபைகளுக்காகவும் எல்லா இரக்கங்களுக்காகவும் உமக்கு நன்றி கர்த்தாவே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. எந்த சூழ்நிலையிலாவது அவர்கள் நன்மை செய்து தீங்கை அனுபவிப்பவர்களாய் இருந்தால் இந்த நாளில் நீர் அதை முற்றுப்பெற செய்கிறீர். And we thank you for that, Daddy. கர்த்தாவே, உமக்கு நன்றி ஐயா. உமக்கு கோடான கோடி நன்றிகள் தகப்பனே. முற்றிலும் முழுவதுமாய் எங்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். We give all the glory to you. எங்களை சுகபத்திரத்தோடு அழைத்து வந்த தேவன், எங்களை சுகபத்திரத்தோடு மீண்டும் கொண்டு செல்ல போகிற தயவிற்காக, வீட்டிற்கு கொண்டு செல்ல போகிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வருகிற மாதத்தில் ஜனவரி மாதம் 4வது சனிக்கிழமையில் இந்த இடத்தில் கர்த்தாவே மகள் நின்று ஜெபித்து கர்த்தாவே ஒரு பெரிய அற்புதத்தையும் அடையாளத்தையும் நாங்கள் பார்க்க போகிறோம் சுவாமி. We thank you, we praise you and we exalt you, Daddy. வெறுமையாய் வந்த எங்களை உம்முடைய அன்பின் நேச கரத்தினால் அணைத்து அழைத்து செல்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. We give all the glory and honor to you. We bless you and we glorify you. In Jesus' name we pray. Amen and amen.